2017க்கு அப்புறம் யாருமே டாக்டர் ஆக முடியாது. 2017க்கு அப்புறம் யாருக்குமே கல்வி கிடைக்காது. அப்படி ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா எம்பியான கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்படி எதனா சட்டம் இருக்கா என்ன? இல்ல 2017க்கு அப்புறம் யாரும் படிக்கலையா? யாருக்கும் கல்வி கிடைக்கலையா? இல்ல யாருமே டாக்டர் ஆகலையா? பேச மைக் இருக்கு, நமக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே பேசிடக்கூடாது. அகரம் ஃபவுண்டேஷனுடைய விழாவில் நேத்து கமலஹாசன் அவர்கள் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, 2017 வரைக்கும் நிறைய டாக்டர்ஸை அகரம் ஃபவுண்டேஷன் உருவாக்கி இருக்கலாம். ஆனா இனி இது மாதிரி டாக்டர்ஸை உருவாக்க முடியாது, கல்வி இனி கிடைக்காது, அகரம் ஃபவுண்டேஷனே நினைச்சாலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு. இது வந்து முற்றிலும் தவறு அப்படின்னு தான் நான் சொல்லணும். முழுக்க முழுக்க இது அரசியல் தான் அவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 2017க்கு அப்புறம் யாருமே டாக்டர் ஆகலையா, இல்ல டாக்டர் சீட்டே க்ளோஸ் 0 பண்ணிட்டாங்களா? ஆக்சுவலி 2017 இருந்து இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் சீட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அங்க சீட் எல்லாம் இருக்கு, நிறைய பேர் டாக்டரும் படிக்கலாம். அதுக்கான வழிமுறைகளை தான் வந்து மாத்தி இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா காசு இருக்கிறவங்க தான் டாக்டர் ஆக முடியும்னு கிடையாது, நல்ல மார்க் இருந்தால் டாக்டர் ஆக முடியும் அப்படின்ற ஸ்கீம் தான் நீட். பட் ஆனால் வந்து அவர் இதை அரசியலாக பேசியிருக்கிறாரு. இதை பற்றின கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க.